ஸோ என்னையோட அந்த பையனை அடக்கம் பண்ணாங்கன்னா எல்லா சலசலப்பும் ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா சம்பாரித்தா நீ யாரை வேணாலும் பார்த்துருவியா, எந்த வீட்டு பொண்ணு வேணாலும் நீ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட ஃபஸ்ட்டு நரேட்டிவ் என்னென்னா, ஒரு 3 டிஷர்ட்டு, ஒரு ஜீனு, ஒரு கண்ணாடி, அப்புறம் ஓசி வண்டி, இதுதான் இவங்க சொல்கிறது. இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே எல்லா ஜாதிலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, இதில் அவங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க. இது இருந்தால் போதும், பிள்ளைங்க வாயை கெஞ்சிட்டு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க. அப்படி இல்லைன்னா அதுங்களுக்கு அதுதான் சொல்லித்தரப்படுதா, இல்லை அவ்வளோ வீக்கர் செக்ஷனாக தான் அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களை விட உங்கள் பிள்ளைங்க எல்லாமே கண்டிப்பாக யோசித்து தான் செயல்படுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பையன் வெட்டி கொண்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு தெரியும். நான் வெட்டி கொண்டாலுமே மிஞ்சி போனால் எவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க எல்லாரும் உள்ள. ஸோ என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுர்ஜித்துக்கும் தெரியாமல் இருக்காது. அவன் அதனால தான் வெட்டிட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவுக்கு போய் சரண்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பிளான்டு தான். பெருசாக பிளான் பண்ணாமல் இது நடக்கலை ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, இது பேசி நம்ம ஒழிஞ்சிட்டோம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஜாதி மாறவே மாறாது அன்டில் மக்கள் இருந்துட்டு அதை வேணாம்னு நினைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு தேவைன்னு வரும்போது நிறைய பேருக்கு அந்த ஜாதி நம்ம விட்டு கொடுத்துருவோம். இப்போ இருந்துட்டு ஒரு தைக்கிற கடைக்கு போகிறோம், தைக்க கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே 10 பேர் உட்காந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியாது. இன்னும் நீங்கள் அவ்வளோ தூரம் போனாங்க. எனக்கு சிரிப்பு என்ன, அந்த வடக்கன்ஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிடுவான். அவன் என்ன ஜாதி என்னன்னே தெரியாது. அவன் தான் இருந்துட்டு நம்ம சிக்கன் ரைஸில் கடையில் சிக்கன் ரைஸ் போடுறான். அதுக்கப்புறமா இருந்துட்டு பானிபூரி நம்ம கொடுக்குறான். அவன் கையால் தான் உடச்சி கொடுக்குறான், நம்ம சாப்பிட்றோம். இது ஒரு சாப்பிட்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க வீட்டில் போய் தண்ணிலாம் குடிக்க மாட்டாங்களாம். ஆனால் அவனுங்க இருந்துட்டு ஜிலேபி போடுறது, சமோசா போடுறது, தும்மானம்.